அத்தியாயம் 13. ஏண்டி இப்படி லூசு மாதிரி பேசுற என்றான் ஆதித்யா. அவனுக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. நன்றாக தானே இருந்தாள். நேற்று அப்படி என்னதான் நடந்தது? சொன்னால் தானே தெரியும். எனக்கு யாரோட பாசமும் தேவையில்லை. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். என் மேல பாசம் காட்டுற மாதிரி யாரும் நடிக்க தேவையில்லை. அவள் வார்த்தைகள் அவன் கோபத்தை தூண்ட, நடிக்கிறேனா? என்னை பார்த்தா உனக்கு நடிக்கிற மாதிரி இருக்காடி? அப்படியே அரைஞ்சேனா என்று அவளை அடிக்க கையை ஓங்க நிலாவை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்த வாசு அதை பார்த்தவன் தன் நண்பனை தடுத்தான். லூசாடா நீ, ஏன்டா இப்படிலாம் பண்ற என்று வாசு எகிர, ஆமாண்டா நான் லூசு தான். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தனியா ஃபீல் பண்ண கூடாதுன்னு கூடவே இருந்து பாத்துக்கிறேன்ல, நான் தான் லூசு. அதனாலதான் நான் காட்டின பாசம் கூட இவளுக்கு நடிப்பா தெரியுது என்றான் கோபமாக. பார்வைக்கு மட்டும் எரிக்கும் சக்தி இருந்தால் இந்நேரம் நிலா எரிந்து சாம்பலாகி இருப்பாள். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்தது அவனது பார்வை. அவன் பேசியதை கேட்ட வாசு அதிர்ச்சியில் அவள் பக்கம் திரும்ப, அவளோ முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பியிருந்தாள். என்ன நிலா இதெல்லாம்? உனக்கே தெரியும் அவன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. நீ ஏன் இப்படியெல்லாம் பேசலாமா? அவன் யாரையும் கண்டுக்கவே மாட்டான். யாரு செத்தா அவனுக்கு என்னென்ன இருப்பான். அப்படிப்பட்டவன் உன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கானேன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். ஆனா நீ ஏன் இப்படி பேசுற? நேத்து அப்படி என்னதான் நடந்தது? நீ காணாம போறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. சரி சொல்லு, நேத்து எதுக்கு அவ்வளோ பயந்த? என்ன நடந்தது என்றான் வாசு. அவன் கேட்ட கேள்வியில் நேற்று நடந்தது ஞாபகம் வர ஜன்னல் கம்பியை இறுக்கமாக பற்றி கொண்டாள். நேத்து எதுவும் நடக்கலான்னா, அவர் ஒன்றும் என் மேல அக்கறையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் மாதிரியே என்னையும் பார்த்தா போதும். நான் ஒன்றும் அவருக்கு ஸ்பெஷல் இல்லை என்றாள் நிலா. கண்ணின் ஓரத்தில் கண்ணீர் வழிய அதை வேகமாக துடைத்து கொண்டாள். ஆதி என்றால் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனால் ஏன் அவனை விளக்க நினைக்கிறாள்? அவளுக்கே வெளிச்சம். எதுக்குடி? காரணம் சொல்லு, இனி உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் என்று சொன்னவனை திடுக்கிட்டு பார்த்தான் வாசு. டே மச்சான், முட்டாள் மாதிரி பேசாத. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி முடிவெடுத்துக்கலாம் என்றான் பயத்தில். அவனுக்குத்தான் தெரியுமே, தன் நண்பன் சொன்னால் சொன்னதை செய்து விடுவான் என்று. அவளுக்கே என் பாசம் வேண்டாமா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எதுக்கு என் அன்பை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு? அதான் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோனிலா, எனக்கு ஒண்ணு வேண்டானா வேண்டாந்தான். திரும்ப நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உனக்கு என் பாசம் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லிவிட்டு வெளியில் செல்ல போனவனை இழுத்து உள்ளே தள்ளிவிட்டு கதவை சாத்தினாள் திவ்யா. இவ்வளவு நேரம் வாசல் பக்கத்தில் நின்று அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். பைத்தியமாமாமா நீ? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அவதான் மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு உங்ககிட்ட இப்படி பேசுறான்னா நீயும் அவளுக்கு ஈக்குவலா பேசுவியா என்று கோபத்தில் கத்தி முடித்தாள் திவ்யா. ஆதித்யா ஒரு பக்கம் திரும்பிக் கொள்ள நிலா மற்றொரு பக்கம் திரும்பி நின்றாள். அதை பார்த்த வாசுவுக்கும் திவ்யாவுக்கும் தான் இவர்களை என்ன செய்தால் தகும் என்பது போலிருந்தது. நிலா என்று திவ்யா அவளை அழைக்க, திரும்புவேனா நான் என்பது போல நின்றிருந்தாள். உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லிதான் தொலையேண்டி. எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்துற பாரு. இவ்வளோ பேர் உனக்காக வந்து நிக்கிறாங்க, வாயதான் திறந்து பேச என்று கத்த அதற்கும் அசையாமல் நின்றிருந்தாள். எனக்காக யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, நானா கேட்டேன்? அப்பாடா, ஒரு வழியாக வாயை திறந்து விட்டாள் என்று சந்தோஷப்பட்டவர்கள் அடுத்த நொடியே இதற்கு அவள் வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம் என்று நினைத்தனர். இப்படி நீ எல்லாரையும் விளக்கி வச்சுட்டே இருந்தா ஒரு நாள் அனாதையா தான் நிக்கணும். வார்த்தையை விட்ட பிறகுதான் உணர்ந்தான் எவ்வளவு பெரிய வார்த்தையை அவளிடம் சொல்லிவிட்டோம் என்று. வாசுவும் அவனை ஆச்சரியமாக தான் பார்த்தான். அவன் சொல்ல வந்தது என்னவோ உண்மைதானே. வேண்டும் என்று வருபவர்களை வேண்டாம் என்று விளக்கினால் நாளை வேண்டும் என்று சொன்னாலும் யாரும் வந்து நிற்க மாட்டார்களே. தனிமரமாகத்தானே நிற்க வேண்டும். ஆனால் அவன் செய்த ஒரே தவறு அனாதை என்ற வார்த்தையை பயன்படுத்தியதுதான். 2 நாட்களுக்கு முன்பு அவள் அதே வார்த்தையை சொல்லும்போது கட்டி அணைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி இனிமேல் அவ்வாறு பேசக்கூடாது என்று சொன்னவனே இன்று அந்த வார்த்தையை பயன்படுத்தியது தவறுதானே. நிலா, சாரி நான் என்று அவன் சொல்வதற்கு முன்பே வெற்று புன்னகை சிந்தியவள், நீங்க ஏன் ஆதி சாரி சொல்றீங்க? நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. உண்மையை சொல்ல போனா அதுதான் நல்லது. இவ்வளவு நாள் தனியா தானே இருந்தேன், இனிமேலும் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். நான் யாருக்குமே சுமையா இருக்க விரும்பல என்றால் கண்களில் நீர் வழிய. பெருமூச்சை இழுத்து விட்டவன் அவள் அருகில் சென்று அவளை தன்புறம் திரும்ப செய்தான். அவள் கைகளை தன் கைகளுக்குள் சிறை வைத்தவன், என்னாச்சுடா? என்கிட்ட சொல்லு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் பேசுனது தப்புதான், சாரி. இப்பவாது என்ன பிரச்சனைன்னு சொல்ல என்றான் பொறுமையாக. அவள் அப்பொழுதும் எதுவும் சொல்லாமல் இருக்க,
அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். அவள் தலையில் தன் நாடியை பதித்தவன், என்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லலாம், நான் உன்னை எப்பவும் தப்பா நினைக்கவே மாட்டேன், சொல்லுடா என்றான். அதில் கண்ணீரால் அவன் சட்டையை நனைத்தவள், எனக்கு பயமா இருக்கு ஆதி என்றாள். அவள் சொன்னதை கேட்ட வாசுவும் திவ்யாவும் ஒருவரையொருவர் குழப்பமாக பார்த்து கொண்டனர். திவ்யா ஏதோ சொல்ல வர அவளை கண்ணசைத்து தடுத்தான் ஆதித்யா. எதுக்குடா பயம்? நேத்து கோவில்ல நடந்தது நினைச்சு பயப்படுறியா என்றான் மென்மையான குரலில். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கத்தி சண்டை போட்டு அவளை அடிக்க போனவனா இவன் என்பது போல பார்த்தான் வாசு. கோவிலில் நடந்ததை பற்றி பேசியதும் அவள் உடல் நடுங்குவதை உணர்ந்தவன் ஏதோ ஒன்று நேற்று நடந்திருக்கிறது என்பதை உணர அவள் முதுகை மென்மையாக வருடி கொடுத்தான். நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமா இருக்காதி. இவ்வளவு நாள் பாசம் இல்லாம வளர்ந்துட்டேன், இப்ப எனக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனா மறுபடியும் நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது என்றாள் அழுது கொண்டே. அவள் வார்த்தைகளும் கண்ணீரும் அவன் நெஞ்சை துளைக்க அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டான். ஏன் அப்படி நினைக்கிற? நாங்க ஏன் உன்னை விட்டுட்டு போக போறோம்? இவங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் எப்பவும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்றான். ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கும் திவ்யாக்காக்கும் கல்யாணம் ஆகிடும், அப்போ என்னை இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டீங்கல்ல என்றாள். அவள் கேள்வியில் அதிர்ந்தவன் தன்னிடமிருந்து விலக்கி அவள் முகத்தை பார்த்தான். அப்படி யாரடி உங்ககிட்ட சொன்னா என்றான் கோபமாக. யார் சொன்னா என்ன, அதுதானே உண்மை. மண்ணாங்கட்டி உண்மை. இது என் அம்மாவோட வேலையா தான் இருக்கும் ஆதி. காலையில இருந்து எதையோ சாதிச்ச மாதிரி சந்தோஷமா சுத்திட்டு இருந்தாங்க. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். அத்தையா சொன்னாங்க என்றவனை பார்த்து ஆமாம் என்று தலையசைத்தாள். சரி, அப்படியே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன? ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற என்றான் புருவத்தை தூக்கி. கோபமும் மென்மையும் பறந்து போய் புன்னகை தொற்றிக்கொண்டது அவன் முகத்தில். அவன் கேட்ட கேள்வியில் திடுக்கிட்டவள் அது அது என்று திருட்டு மொழி முழிக்க சிரித்தவன் அவளை மீண்டும் அணைத்து கொண்டான். அவள் காதருகில் தன் மீசை முடிக்குத்த, கவலைப்படாதடி, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன், சரியா என்றான். அவன் மீசை குத்திய இடம் குறுக்க அவன் சட்டையை தன் கைகளால் இறுக பற்றி கொண்டாள் மங்கையவள். அடச்சி நிறுத்துங்க, ரொமான்ஸ் பண்ற நேரமாடா இது. நிலா, என்ன நடந்தது சொல்லு என்றான் வாசு. அதில் பிரிந்தவர்கள் மற்ற இருவரையும் பார்க்க தங்களை தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். பெரியம்மா தான் வந்து, என்ன ஆதித்யாவை மயக்க பாக்குறியா? ஏன் அவன் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்? என்ன நடந்தாலும் அவனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம், ஒழுங்கா இருக்கிறதா இரு, இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்கே திரும்ப வர முடியாதபடி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க என்றாள். சீதாவின் வார்த்தைகளும் நேற்று அவனை பார்த்த பயத்தில் எல்லோரையும் விலக்கி வைக்க முடிவு செய்து விட்டாள் நிலா. ஏண்டி, அவங்க தான் சொன்னாங்கன்னா உனக்கு அறிவில்லையா? எங்ககிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே என்றாள் திவ்யா. அப்போ அவங்க சொன்னது உண்மை இல்லையா என்றாள் பாவமாக. உண்மையா இருந்திருந்தா இந்நேரம் நீ அவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறப்பவே அவன் கையை வெட்டி போட்டிருக்க மாட்டேனா என்றவள் சிறு வயதில் பெரியவர்கள் பேசி வைத்ததையும் இவர்கள் இருவருக்கும் அதில் விருப்பம் இல்லை என்பதையும் அவளிடம் விளக்கினாள். அதை கேட்ட நிலா அசடு வழிந்து கொண்டே நிற்க, ஆனா நல்லா பண்றீங்கடா, லவ் பண்றீங்கன்னா சொல்லி தொலைங்கடா, அதுக்காக கத்தி சண்டை போட்டு எங்களை பயமுறுத்தி எதுக்கு இதெல்லாம்? உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப குஷ்டமப்பா என்று கோபமாக சொன்ன வாசு வாசுருதி என்பது போல் திவ்யாவையும் இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அத்தியாயம் 14. ஏன் கையை பிடிச்சு எங்கடா இழுத்துட்டு போற? கையை விடுடா என்று திவ்யா கத்திக்கொண்டே இருக்க அதை எதையும் காதில் வாங்காதவாறு அவளை இழுத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். விடுடா பொறுக்கி, இரு, என் மாமா கிட்ட சொல்லி தரேன், அவன் 4 சாத்து போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ என்று அவள் பேசிக்கொண்டே போக அவள் வாயை தன் கையை கொண்டு மூடியவன், அம்மாடியோ, இது வாயா இல்லை என்னடி, விட்டா பேசிக்கிட்டே போற, உன் மாமா என்ன பெரிய இவனா? போடி, போய் அவனை கூட்டிட்டு வா பாப்போம். அவனே ரொமான்ஸ் பண்ற ஆர்வத்துல இருக்கான், இதுல இந்த அம்மா கூப்பிட்ட உடனே உதவி செய்ய ஓடி வந்துருவான் பாரு என்றான். ஓவரா பேசாத, என்ன எதுக்குடா இங்க இழுத்துட்டு வந்த என்றாள் கைகளை கட்டி கொண்டு. நீ எப்போ அம்மா கிட்ட பேச போற? எதை பத்தி? அதான் இந்த கல்யாண மேட்ரு பத்தி. இப்படி அவங்கள ஏமாத்திட்டே இருந்தா உண்மை தெரியற அன்னைக்கு அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்திட்டதான் நினைப்பாங்க. இப்ப நீ எதுக்குடா இதை நினைச்சு ஃபீல் பண்ற? அவள் கேட்ட கேள்வியில் அதிர்ந்தவன், அப்பதானடி என் ரூட்டு கிளியர் ஆகும் என்று முணுமுணுத்தான். என்ன என்றால் புருவத்தை தூக்கி.
இல்லடி, உன் அம்மா பாவம்ல. அதோட இன்னமும் உன் அம்மா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால இருந்தா அது நிலாவுக்கும் ஆதிக்கும் இடையில பெரிய பிரச்சனையை உண்டாக்க கூட வாய்ப்பிருக்கு என்றான். அவனுக்கும் தன் நண்பனின் காதல் மேல் அக்கறை இருக்கும் தானே. அவன் சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்டவள் கட்டிலில் சென்று அமர்ந்தாள். எனக்கும் புரியுதுடா, ஆனா அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. நிலா கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. அவ ஏற்கனவே ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கா. என் அம்மா ஏதாவது மிரட்டி தப்பா எதுவும் முடிவெடுத்துட்டா என்ன பண்றது என்றாள். அவள் சொல்வதன் அர்த்தம் சீக்கிரமே எல்லோருக்கும் புரிய போகிறது என்பது அவளுக்கு கூட அப்போது தெரியவில்லை. அதுக்காக இந்த விஷயத்தை இப்படியே விட்டு வச்சா அதுவும் நிலாவை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல என்றான். ஆமாம் என்று அவளும் தலையசைக்க அதை பற்றி ஆழ்ந்த யோசனைக்குள் சென்றிருந்தனர் இருவரும். அப்போது ஆதித்யா கத்திக்கொண்டிருக்கும் குரல் கேட்க ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் வேகமாக கீழே ஓடினார்கள். அம்மா, அப்பா, பாட்டி, அத்தை, எல்லாரும் வாங்க, உங்க எல்லார்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் என்று நடு ஹாலில் நின்று கத்தி கொண்டிருந்தான். ஒவ்வொருத்தராக வெளியே வர அவன் நிலா கையை பிடித்து நிற்கும் தோரணையிலேயே கண்ணம்மாவுக்கு புரிந்து விட்டது அவன் என்ன சொல்ல போகிறான் என்பது. அவர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். நிலா இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து தன் பேரன் அவளையே சுற்றி சுற்றி வருவதும் அவளுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்வதும் அவள் போகும் இடமெல்லாம் அவன் கண்கள் அவளை பின்தொடர்வதையும் நம் காதல் ஜோடிகளை பின்தொடர்ந்த அந்த ஒரு ஜோடி கண்கள் நம் கண்ணம்மாவே தான். அவளுக்கு நன்றாகவே தெரியும் தன் பேரன் இப்படி ஒரு சம்பவம் செய்வான் என்று. ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்றுதான் அவள் எதிர்பார்க்கவில்லை. என்னடா, ஏன் இப்படி கத்துற, என்னாச்சு என்றாள் வித்யா. தன் மகன் நிலா கையை உறுதியாக பிடித்திருப்பதை பார்க்க ஏனோ தவறிவிட்டாள். ஆனால் ராஜசேகர் அதை கவனிக்க தவறவில்லை. அவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதே சமயம் தன் தங்கை என்ன பிரச்சனை செய்ய போகிறாள் என்பதை நினைத்து கவலையும் தோன்றியது. என்னாச்சு மாப்பிள்ள என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த சீதா அவர்களின் இணைந்த கைகளை பார்த்து அங்கேயே நின்றுவிட்டாள். நிலாவின் முகத்தையும் ஆதித்யாவின் கோபத்தையும் பார்த்தவளுக்கு புரிந்துவிட்டது நிலா எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லிவிட்டாள் என்று. அத்தை, நிலா கிட்ட ஏன் அப்படிலாம் பேசுனீங்க என்று அவன் கர்ஜித்ததில் ஒரு நொடி எல்லோரும் அசந்துதான் போனார்கள். சீதா முறைத்த முறைப்பில் ஆதித்யாவின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் நிலா. தன் கைகளை அவன் கைகளில் இருந்து விடுவிக்க பார்க்க அவன் திரும்பி பார்த்த ஒரு பார்வையில் தன் முயற்சியை கைவிட்டாள். அப்படி நான் என்ன பேசிட்டேன்னு தேவையில்லாம என் முன்னாடி குரல வசதி பேசுறீங்க மாப்ள என்று சீதாவும் பதிலுக்கு கத்த மற்றவர்கள்தான் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தனர். ஆதி, என்ன பிரச்சனை? நீங்களே பேசிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் ராஜசேகர், ஆதித்யாவின் அப்பா. அவரை நோக்கி திரும்பியவன் நடந்தவைகளையெல்லாம் அவரிடம் சொல்ல அவரும் சீதாவை முறைத்தார். அவளும் நம்ம வீட்டு பொண்ணுங்கிறத மறந்துட்டியா சீதா? நீ எப்படி அவகிட்ட இப்படியெல்லாம் பேசலாம்? திவ்யாவுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை நிலாவுக்கும் இருக்கு. அவளை இங்க வரவிடாம பண்ண உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவரும் அவர் தரப்புக்கு கத்த, என்ன அண்ணே, என் பொண்ணு இவளும் இந்த வீட்டுல ஒன்னா? சின்ன வயசுல இருந்து இங்க வளர்ந்தவளுக்கும் நேத்து வந்தவளுக்கும் ஒரே உரிமையா? அவ உன் வீட்டு மருமகங்கிறத மறந்துடாத என்றாள் சீதா. ஆதித்யாவுக்கு கோபம் சுருக்கென ஏறியது. யாரு எங்க வீட்டு மருமக? உங்ககிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், நானும் திவ்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறதில்லைன்னு. உங்களுக்கு ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது? திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நானும் திவ்யாவும் இப்ப இல்ல, எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல என்று அவன் கத்திய கத்தில் ஒரு நிமிடம் சீதாவே மிரண்டு போனாள். அவன் முகத்தில் அவ்வளவு கோபம். கண்கள் சிவந்து அவன் பார்த்த பார்வையில் ராஜசேகரன் புரிந்து கொண்டார் தன் மகன் இந்த பிரச்சனைக்கு இன்றே முற்றுப்புள்ளி வைக்காமல் விடப்போவதில்லை என்று. ஆதி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா என்று அவரும் சொல்லி பார்த்தார்தான். ஆனால் அவன்தான் கேட்கும் நிலையில் இல்லையே. எவ்வளோ நாள்பா பொறுமையா இருக்கிறது? இதை பத்தி அத்தை கிட்ட பேசுங்கன்னு நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன். நீங்களும் அம்மாவும் கேட்கறதா இல்ல. அதான் நானே இந்த பேசி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் முடிவாக. ஏன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல? இவ்வளவு நாள் நல்லா தானப்பா இருந்த, இப்போ புதுசா கதை சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே என்று மீண்டும் நிலாவை தான் சாடினார். ஐயோ அத்தை, எல்லாத்துக்கும் நிலாவை காரணம் காட்டுறத முதல்ல நிறுத்துங்க. நிலா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இதுல விருப்பம் இல்லை. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நீங்களா முடிவு பண்ணதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? வளர்ந்த பிறகு எங்களுக்குன்னு தனித்தனி விருப்ப வெறுப்பெல்லாம் இருக்கும் தானே. அதை சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க என்றான்.
இப்போ என் பொண்ணுக்கு என்ன குறை? நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானா அவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் வரும். இதெல்லாம் காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்த நான் சம்மதிக்க மாட்டேன் என்றாள் பிடிவாதமாக. இவருக்கு புரியவில்லையா என்பது போல சீதாவையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அப்போது தன் அன்னையிடம் சென்ற திவ்யா அவள் கையை பிடித்து கொண்டு, அம்மா, மாமாக்கு தான் என்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையே, அப்புறம் ஏமா வற்புறுத்துற? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இல்லைன்னா என்னம்மா பண்ணுவேன்? எங்களுக்குள்ள காதலே இல்லைம்மா, இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருமா என்றாள் கெஞ்சுதலாக. அவள் கையை உதறிய சீதா, என்னடி பெரிய காதல்? அதெல்லாம் கல்யாணம் பண்ணா தானா வரும். நீயும் கூறுகட்டவளாட்டும் பேசி உனக்கு வர இருக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுத்துடாத என்று சொன்னாலே தவிர அவர்களின் மனது அவளுக்கு புரிந்திருக்கவில்லை. சீதா, பிள்ளைங்களே பிடிக்கலன்னு சொல்றாங்க, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க என்றார் ராஜசேகர். அதெல்லாம் முடியாது, இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். எனக்கு நிலாவை பிடிச்சிருக்கு, நான் அவளை காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவ்வளவு நேரமும் அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றுதான் முடிவெடுத்திருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது, என்ன சொன்னாலும் சீதா புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று. உண்மையை எல்லோர் முன்பும் உடைத்து விட்டான். ஆனால் யாரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கவில்லை. எல்லோருக்கும் ஏற்கனவே இருந்த சந்தேகம்தானே அது. அதானே, அப்போ நான் நினைச்சது சரிதான், எல்லாம் இந்த ஓடுகாலியோட பொண்ணால வந்ததுதான். இதுக்கு தான் சொன்னேன் இவளை இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா என்றாள். அவள் கத்திய கத்தில் அந்த வீடே அதிர்ந்த நிலைதான். சீதா, நம்ம பையன்தான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றான், அதுக்கும் அந்த பொண்ணையே திட்டுனா எப்படி என்றார் கண்ணம்மா. நீங்க சும்மா இருங்கம்மா, இப்படி நான் பேச வேண்டிய இடத்துலலாம் பேசாம இருந்ததுனாலதான் எனக்கு இந்த நிலைமை. என் வாழ்க்கையே உன் சின்ன பொண்ணுக்கு எடுத்துட்டா, இப்போ அவ பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இப்பவும் என்ன பேசாம அமைதியா இருக்க சொல்றியா?